இந்த தனுசு ராசிக்காரர்கள் நட்பு, உறவு, பாசம் அப்படிங்கிற பேர்ல சொல்லுவாங்கல்ல, செல்சோற்று கடந்தீர்க்க சேராதைகள் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயலா கருணான மாதிரி தான் பெரிய கருணைன்னு நினப்பு. இவங்க கொண்டு போய் தன்னுடைய எல்லா பலத்தை ரொம்ப உண்மையா இருக்கும், ரொம்ப நேர்மையா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் தன்னுடைய பூர்வ புண்ணிய பந்தம், என் பூர்வீக ஊர்ல போய் நான் வீடு கட்டணும், என் பூர்வீக ஊர்ல போய் நான் கோயில் கட்டணும், என் பூர்வீக ஊர்ல நான் பேர் எடுக்கணும், புகழ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூர்வ புண்ணிய பந்தத்தால தனக்கு தேவைன்னே தெரியாம எல்லாத்தையும் இழந்து கொடுத்து மன அழுத்தத்துக்கு ஆளாகுது. 5ஆம் இடங்கிறது புத்திர பாவருங்க. அந்த புத்திர பாவம் ராசிக்கு 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய மேசத்திலே சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருப்பதால் குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன அழுத்தம். குழந்தைகள் உருவானதுக்கு அப்புறம் என் குழந்தைய நல்லபடியா வளர்த்துறணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியலையே, கல்யாண வயசு வந்தும் அதுக்கு ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி நான் பார்க்க முடியலையே, நான் வாழாத வாழ்க்கையை என் பிள்ளை வாழதுமே, அதை என் கண்ணுல பார்க்க முடியே அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்கார பெண்கள் மன அழுத்தத்துல இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தனுசு ராசிக்கார ஆண்கள் அதை காமிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இவங்கதான் மன அழுத்தம் படலங்கிறத வெளியில காட்டக்கூடாதுங்கிறதே இவர்களுக்கு மன அழுத்தம் வர்றதுனால எனக்கும் அத்தனை இல்லாமையா போயிடும், எனக்கு என் புள்ள நல்லா இருக்குங்கிற எண்ணம் இல்லாமையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனுசு ராசிக்கார ஆண்கள் தன்னுடைய குழந்தைகளால் தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக பெரிய மன அழுத்தத்திற்கு அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி மேஷத்துல இருக்கிறதுனால இவர்களை ஆளாகும்.